லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் ஜோதிடர் சண்முகப்பிரியன் அவர்கள். நிறைய விஷயங்கள் அவர் கூட நம்ம பேச போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சௌரியம். சிறப்பு. உங்களை நான் ஐயா நெல்லை வசந்த் அவர்களுடைய அலுவலகத்தில் பார்த்துருக்குறேன். நெல்லை வசந்த் ஐயாவுடைய அலுவலகத்தில் உங்களை பலமுறை பார்த்துருக்கேன். அந்த ஜோதிட குழுவில் அதில் தொடர்ச்சியாக நீங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. இப்போது சண்முகப்பிரியன் யார் அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பாக சார். முதல்ல லைன்ஸ் மீடியா நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நெல்லை வசந்தன் ஐயாவுடைய பாதத்தை வணங்கி நம்ம பேசலாம் சார். சரி, சொல்லுங்கள் சார். ஆமாம், எனக்கு சண்முகப்பிரியன் சார் யார், எந்த ஊர் சார்? எங்களுக்கு ஜோதிட உலகத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? எங்களுடைய நேட்டிவ் விருதுநகர் சார். பட் எங்கள் அப்பா உடைய பள்ளி பருவத்திலேயே நம்ம சென்னை மைக்ரேட் ஆயாச்சு. சரி. இன்றைக்கும் எங்களுடைய பூர்வீகமான விருதுநகரில் எங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸ், எங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்காங்க. எங்களுக்கு அங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற டச். ஆமாம், ஊரில் எல்லா விதமான தொடர்புகளும் இருக்குது. நாம் இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கோம். சரி. இதில் என்னென்னா, பொதுவாகவே எங்கள் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஜோதிட ஞானம். விருதுநகர் காமராஜர் அந்த சர்க்கிளோட. ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம் சார். விருதுநகர்னா காமராஜர் ஐயா தான். விருதுநகர்னா காமராஜர் தான். சரி, இன்றைக்கி நான் முதல்ல மீடியாவில் சொல்கிறேன். காமராஜருக்கு நான் ஒரு உறவினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். இது வரைக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது, நான் சொன்னதும் கிடையாது. ஏன்னா இந்த விஷயத்தை பதிவு பண்ணால் அது கொஞ்சம் வேறு உறவினர், சொக்காரமார் அந்த மாதிரியான உறவினர். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் ஆமாம். அதாவது என்னுடைய கொள்ளு தாத்தாவுடைய தங்கச்சி மகன் தான் பெருந்தலைவர் காமராஜர். அப்போ ரொம்ப நெருக்கம்ல அந்த தாய்மாமன். ஆமாம் 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 ஆமாம். பூர்வீகமாக எங்களுடைய ஊரில் தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் மீட்டிங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தான் நடக்கும் அப்படின்னு நான் செவி வழி செய்திகளை கேட்டிருக்கேன். அதற்கான நிறைய விஷயங்கள் இன்றைக்கும் இருக்குது. எங்கள் ஊருக்கு போனோம்னா எங்களுடைய ஃபேமிலியை பற்றி கேட்டால் பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க. சரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது ஜோதிட உரையாடலுக்குள்ளே போனால் இது இன்னொன்று, நம்ம பெருந்தலைவர் இன்றைய வரைக்கும் அவருடைய பெயர் வரலாற்றில் புகழ் மங்காமல் நிலைச்சி நிற்கக்கூடிய ஒரு தலைவர்களில் காமராஜர் ஐயா அவர் இதை கடந்து, அரசியலெல்லாம் கடந்து பல பேருடைய வாழ்க்கையில் கல்வி கண் திறக்கிறதுக்கு அவருடைய பங்களிப்புன்னு இன்றைக்கும் எங்கேயாவது எவராது கருணாநிதி ஆட்சி கொடுப்பேன்னு சொல்ல முடியுமா? காமராஜர் ஆட்சி கொடுப்பான். கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட, ஆமாம், ஸ்டாலின் கூட கருணாநிதி ஆட்சி, எங்கள் தந்தை கலைஞர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உதயநிதி சொல்ல முடியுமா எங்கள் தாத்தாவுடைய ஆட்சி கொடுப்போம்? காமராஜர் ஆட்சி கொடுப்போம் தான் சொல்லணும். அப்படியான ஒரு புகழ் மங்கா தலைவரான ஒருத்தர், அவர் பற்றின ஒரு நினைவுகள் இங்கே இந்த இடத்துல பேச வேண்டியதாகிடுச்சு. சிறப்பு சார், மகிழ்ச்சி. நீங்கள் இந்த ஜோதிட உலகத்துக்குள்ளே எப்படி வந்தீங்க? அதாவது என்னதுன்னா சார், என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அதாவது என்னுடைய தாய் வழிபாட்டன், அவருக்கும் ஜோதிடம் நல்லா தெரியும். சின்ன வயசில் இந்த மகாபாரதம் ராமாயணம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஜோதிடத்தையும் கூட உட்காந்து சொல்லிக் கொடுத்தவர் அவர். அவருக்கு நான் தான் போய் பஞ்சாங்கம்லாம் வாங்கிட்டு கொடுப்பேன். அந்த முறையில் எனக்கு ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பிச்சேன். சிறு வயதிலிருந்தே. அதாவது முறையாக அது ஒரு பாடமாக கற்றுக்கலனாலும் அப்படியே கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சாச்சு. இதில் என்னென்னா, தாய்மொழி தமிழ், தந்தை மொழி ஜோதிடம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன். இது சின்ன வயசுலேருந்து அப்பா அங்கே ஜோஷியம் சொல்லிகிட்டு இருப்பார், இங்கே உட்காந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம், இந்த மாதிரி இருப்போம். இதில் என்னென்னா, அப்பா வெளியே போயிருக்கிற நேரம் சில பேர் தம்பி நீங்கள் பாருங்கன்னு ஜாதகத்தை கொடுப்பாங்க. நான் பார்க்கும்போது சில நேரங்களில் இந்த டிவியில் ஸ்க்ரீன் தெரிகிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரியும். அது இன்ட்யூஷனாலாம் எனக்கு தெரியலை. அந்த மாதிரி பலமுறை நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன் சின்ன வயசில். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுடைய பயங்கரமாக என்னை திட்டி, இந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பாடமாக படித்து அதை அத்தன்டிக்காக சொல்ல தெரிஞ்சால் நீ சொல்லு, இல்லைன்னா இதை தேவையில்லாமல் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை திட்டி, ஆனால் அதை கொஞ்ச நாள் இதெல்லாம் நான் பள்ளி படிக்கிற காலத்தில், ரொம்ப ஒரு 7வது 8வது படிக்கிற காலத்திலேயே, இல்லை மேபி 9th 10th படிக்கிற பீரியடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 92 காலகட்டத்தில் மறுபடியும் எனக்குள்ளே அந்த இருக்கிற ஜோதிடம் மேலே வருது. நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம்.
ஸோ அதோடைய உங்களுக்கு அப்போ குரு அப்படின்னா உங்களுடைய தந்தையார் தான். தந்தையார் முதல் தந்தையார் முதல் குரு. தந்தையார் தான் தந்தையார் தான். அதாவது ஐயா கிட்ட எப்படி வந்தீங்க? அதாவது சார் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை சார். ஒரு 2003 இருக்கணும் இல்லை 4 இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுவும் நான் பதிவிடக்கூடியது முதல் பதிவு. இது நான் நம்ம கிளாஸில் கூட யார்ட்டையும் சொன்னது கிடையாது. மீனாட்சி அம்மாவுக்கு தெரியும், திருமதி நெல்லை வசந்தன் ஐயாவுடைய மனைவி, அவங்களுக்கு தெரியும். அதாவது என்னென்னா, நான் வந்து இப்போ நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு யூடியூப்பை போட்ட உடனே பார்க்குறதுக்கு, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஃபோன்லாம் இருக்குது. 2003 காலகட்டத்தில் அந்த அளவுக்கு கிடையாது. நான் வந்து என்னென்னா, திரு எஸ்.வி. சேகர அவருடைய படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் குறிப்பாக ஒரு படம் மணல் கயிறுங்கிற படம். இதை டிவியில் போட்டால் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு அவருடைய அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அதுவுமே அந்த படத்தோட கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அவர் பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்கள், கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். நான் கூட இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் போட்ட ஆள். ஆமாம், என் கல்யாணத்துக்காக நான் போட்டேன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ். எனக்கு அந்த படத்தோடைய தாக்கம். அவருடைய நாடகங்களில் வந்து ஒருத்தர் வந்து மணின்னு ஒருத்தர் நடிப்பார். அவங்க ட்ரூப்பில் 2 மணி. ஒருத்தர் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கறனால அவருக்கு பேர் டெலிஃபோன் மணின்னு. இவர் வந்து இந்த பம்மல் கே சம்பந்தம்னு ஒரு படம் வந்துச்சு. அப்போ அதில் ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தார். இவரை நான் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவரை பார்க்குறேன். போய் அவர்கிட்ட அறிமுகம் வாங்குகிறேன். வாங்கிட்டு, சார் உங்களை வந்து எனக்கு பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். அப்படியா அப்படின்னாரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. சார் நான் ஜோஷியன். சார் சேகர் சாருக்கு ஜோஷியனா ரொம்ப பிடிக்கும் சார், எல்லா ஜோஷியரும் அவர் ரொம்ப ஆதரிப்பார் சார் அப்படின்னாரு. அப்படியா சார், சரி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க சார். சார் இங்கே பாருங்கள், அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் நெல்லை வசந்தன் அப்படிங்கிறார் அவர். நான் அந்த முதல்ல அந்த வார்த்தையை அப்போ தான் நான் கேட்குறேன். எனக்கு அது அங்கே என் காதுக்குள்ளே போச்சு சார். இந்த நெல்லை வசந்தன், யார் இந்த நெல்லை வசந்தன், யார் இந்த நெல்லை வசந்தன், நமக்கு இப்படிலாம் கூகுளில் போட்டாலாம் வராது சார். அந்த காலம் இல்லை, அந்த காலம் கிடையாது நம்மக்கிட்ட. அப்போல்லாம் இருந்த ஃபோன் வந்து சாதாரண ஃபோன் தான். ஸோ எனக்கு வந்து அவர் ஃபோன் நம்பரை மட்டும் நான் வாங்கிட்டேன். எனக்கு திருநெல்வேலியில் போய் இவரை பார்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ அவர் அங்கே நெல்லை வசந்தனோடனே நீங்கள் வந்து நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். சார் திருநெல்வேலியில் கொஞ்சம் விலாசம் கொடுங்க சார்னு அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். சார் அவர் எங்கே சென்னையில் தானே சார் இருக்காரு அப்படிங்கிறாரு. சென்னை இல்லையா அப்படின்னு. 2003 இருக்கும்னு நினைக்கிறேன். காலங்கள் உருண்டு ஓடியது. என்னால் அவரை சந்திக்க முடியல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இங்கே. ஆனால் அப்படி இருந்தும் வசந்தன் ஐயாவுடைய அலுவலகத்தில் இன்னைக்கு ஒரு பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, குருநாதர் வந்து சிஷியனை தேடுறார், அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நான் குருநாதரை தேடினதை விட குருநாதர் என்னை தேடினார் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இதில் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுடைய கதை எனக்கு எப்பயுமே நினைவுக்கு வரும். மனதால் நான் அவரை நினைத்ததை அவர் உணர்ந்திருக்கணும். அது என்னால் மெய்சலிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு முறை கூட உங்களுக்கு அவரோட சந்திப்பு நடக்கலை? இல்லை சார், இல்லை இல்லை. ஆனால் 2003 உங்களுக்கு அவரோட பேர் இது கிடைக்குது, அறிமுகம் ஆகுது. நான் வந்து என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையாலும் சில காரணத்தாலும் என்னால் அவரை சந்திக்கவே என்னால் முடியல. அதுக்கும் ஒரு இது இருக்குல்ல. ஆமாம், அந்த அமைப்பு இவர்கள் நான் அவரை சந்திக்க இல்லை, இது சந்திக்கலை. ஆனால் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவருடைய கலை, அவர் கண்டுபிடிச்ச அந்த என்கேவி சிஸ்டம் அப்படிங்கிற அந்த பேரியல் ஜோதிடம், இதை நம்ம வந்து மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற அந்த பொறுப்பை எனக்கு மீனாட்சி அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அது எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி அவரை சந்திக்கல, இப்போ அவருடைய அந்த சிஸ்டத்தை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? அதாவது சார், இது என்னென்னா, நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பேசிக் ஜோதிட ஞானம் இருந்ததுனால அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மீடியாஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருடைய வீடியோஸ்லாம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவர் பேசின சில வீடியோஸ் எல்லாம் இப்பயும் யூடியூப்பில் இருக்குது. அவர் வந்து ஒரு பிரசன்னமாக சொல்லுவார். இப்போ இந்த நேரத்துக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவர் போடுற அந்த சாட்டை நான் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து அதை யோசிப்பேன். இவர் ஏன் இந்த பூவை கொண்டு போய் போட சொல்கிறாரு, இந்த பூவுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ ராத்திரி முழுசும் நமக்கு வந்து சிந்தனை ஃபுல்லாக இதாகவே இருக்குது. இதே நினைவு, இதே சிந்தனை, இவருடைய கண்ணோட்டத்தில் இவர் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன என்ன. ஆனால் அப்போ அவர் இருக்கார், அவர் இருக்கார். ஆனால் அப்பையும் என்னால் அவரை சந்திக்க முடியல. அது என்னுடைய வேலை, வேற ஒரு விஷயத்தில் நாம் இருக்கோம். ஒரு சில அவர் சென்னையில் இருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு கூட நான் இருக்கிறது அடையாறு, அவர் இருக்கிறது வெஸ்மாம்பலம். என்னால் சந்திக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு எனக்கு. ஆனால் பின்னால் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். என்னுடைய ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்கும்.
அதை அவர் யூடியூப்லலாம் சொல்லி நானே கேட்டிருக்கேன். ம். நான் அந்த யூடியூப்ல நின்று நம்ம ஜாதக அமைப்பு மாதிரியே அவர் சொல்கிறாரு அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். ம். பின்னாடி ஒரு நாளில் வந்து என்னுடைய மனைவியின் வழியில் ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர், ம். அவர் ஒரு நாள் ஐயாவுடைய ஃபங்க்ஷனில் எங்களை எல்லாரையும் பார்க்குறாரு, என்னையும் என் மனைவியும் பார்க்குறாரு. என் மனைவிட்ட வந்து என்ன நீ இங்கே நிற்கிற அப்படிங்கிறாரு. ம். உடனே இவர் இங்கே தானே கிளாஸ் எடுக்கிறாருங்கிறார் என் மனைவி. ம். ஐயாவுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனில் ஒன்றில் உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னுடைய, அதாவது என் மனைவிட்ட அவர் கேட்குறாரு, ம். உன் ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்கறதுக்காக இவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒருத்தர்கிட்ட காமிச்சேன், ம். இதை கல்யாணம் பண்ணலான்னு ஒருத்தர் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அது நெல்லை வசந்தன் தான் அப்படின்னாரு. அன்னைக்கு என் ஜாதகம் எனக்கு முன்னாடி என் ஜாதகம் அவர்கிட்ட போயிருக்கு, அவர் பார்த்துருக்காருங்கிறது தான் அந்த கனெக்டிவிட்டி சார். அதுதான் அந்த ஏதோ கனெக்டிவிட்டி. ஒரு வகையில் அது வந்து அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து அவர் பேரை கேட்கறதுக்கு முன்னாடி, அப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ம். அதற்கு முன்னாடியே என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டாரு. ம். பார்த்தவர் 20 வருடங்களுக்கு பின்னால அந்த இன்ஸ்டியூட்டில் ம். அவருடைய என்கேவி சிஸ்டத்தை வெளியே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பு எனக்கு வரும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய சிறப்பு மகிழ்ச்சி. சிறப்பு சார். ம். அதன் பிறகு அவங்களுடைய சிஸ்டத்தை நீங்க வந்து ஆமாம் முழுக்க ஆமாம் ஆமாம், அது ஏன்னா நீங்க இப்போ பாடம் எடுக்கிறீங்க ஆமாம், அப்படின்னா அதை முறையாக அங்கேயே நான் கற்றுக்கிட்டேன். ம். அங்கேயே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதையே நம்ம சில ஆராய்ச்சிகள்லாம் செய்யும்போது ம். நிறைய நமக்கும் சில ம். செய்திகள் காதில் வந்து விழுகுது. அதே மாதிரி இது வந்து இதுவும் நான் வந்து தியானிக்கும் போது ஐயாவை ம். மானசீகமாக சில இடங்களில் நான் அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு ஏற்படுது. ம். அது என்னுடைய தெய்வ பக்தியாக இருக்கலாம், ம். அது உங்களுடைய உள்ளுணர்வு சார்ந்தது. உள்ளுணர்வாக இருக்கலாம். அந்த மாதிரி அவர் நிறைய இடத்துல வந்து சில செய்திகள்லாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். சுத்தி தானே இருக்காங்க எல்லாருமே. ஆமாம் யாரும் எங்கேயும் போகல, ஆமாம் எல்லாருமே ஆமாம் சுத்தி தானே ஆமாம் இருக்காங்க. ஆமாம் அப்போ இப்போ ஜோதிட உலகம் வந்து அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து விமர்சிக்கப்படும், புகழப்படும் அப்படின்னு பல வகையில் உண்டு. இப்போ இந்த 2026 தேர்தலை ஒட்டி பார்த்தீங்கன்னா சுற்றி ஜோதிடர்களுடைய கணிப்பு, அது நடந்தது நடக்காமல் போனது அப்படி இப்படின்னு அது சம்மந்தமான ஒரு ஐடியா. ஆனால் பலரும் வந்து இந்த தேர்தலில் திமுக பெரும்பான்மையாக வெற்றி பெறும்னு பெரும்பாலானவங்க சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து விஜய் வெற்றி பெறுவார், விஜயுடைய இது நடக்கும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. இப்படின்னு அந்த மாதிரியான விவாதங்கள் நடந்துருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஆட்சி வந்து இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக தொடரும். மேனமா வந்து இது வெற்றியை எப்படி கொடுத்துருக்குன்னா, இந்த கோல்சாரம் முழுமையாக அவர் ஒரு பெரும்பான்மையாக இதை அளிச்சிருக்கார், வாக்குகளை இடங்களை பெற்றிருக்காரு. ஆனால் அவர் முழுமையாக தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலை கொடுத்துருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய தயவில் தான் இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள்லாம் வந்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா மாதிரியானவர்கள் ஆதரவு கொடுக்குற மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து தொடருமா? இவர்களுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக வருமா சார்? இங்கேயும் இப்போ இந்த விஷயமும் நம்ம வந்து நாளைக்கு அவர் எப்போ பதவி ஏற்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அந்த பதவி ஏற்பதற்குன்னு ஒரு கட்டம் ஒன்று போடணும். அது போட்டால் தான் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே இது வந்து அரசியல் ரீதியாக ஆய்வு பண்ணுறவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஜோதிடர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து இவர் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். இப்போ இவரை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவருக்கு கடகராசின்றது தெரியுது. பொதுவாக வந்து ஒரு நான் பாலபாண்டமாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வீடு இயங்குதுன்னா அதுக்கு குடும்ப தலைவன் முதல்ல முக்கியம். அந்த குடும்ப தலைவனோட ஜாதகம் தான் இயங்கும். குடும்ப தலைவனுடைய ஜாதகம் இயங்கும். ஒரு நாடு இயங்கணும்னா நாட்டோட தலைவருடைய ஜாதகம் இயங்கும். அப்போது இவர் கடக ராசின்னு நமக்கு தெரியுது, லக்னம் தெரியல. கடக ராசியாக இருந்தால் இப்போ அவருக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான். 8ஆம் இடத்துல சனி பகவான் வாக்கு ஸ்தானத்தில் கேது வந்து உட்காருது. அப்போது அந்த வாக்கு காப்பாற்றப்படுமா? கொடுத்த அந்த நிறைய அவர் கொடுத்துருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து எல்லாமே சாத்தியத்துக்குரிய சாத்தியத்து. ஏன்னா அதாவது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அவர் போடுற இவர் முதல் கையெழுத்தை என்ன போடுவாருன்னு நமக்கு தெரியாது. இப்போ கையெழுத்தை குறிக்கக்கூடிய பாவங்களை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம். ஒரு வேளை இவர் நாளைக்கு, அதாவது இன்றைக்கி நம்ம பேசுகிற நாளுக்கு அடுத்த நாள் அவர் பதவி ஏற்பாரே ஆனால் பூராட நட்சத்திரமாக இருக்கும், பஞ்சமி திதியாக இருக்கும், தனுஷாக இருக்கும், சரியா, தனுஷில் சந்திரனாக இருக்கும். அப்போ இந்த கணக்கெல்லாம் வச்சு இவர் அந்த நேரத்தில் போடக்கூடிய கையெழுத்து ஓரளவுக்கு சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அவர் அந்த விஷயத்தை அவர் வந்து சரியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துருவார் அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை இந்த நாள் மாறி போனால் அதுக்கப்புறம் தான் நம்ம உட்காந்து அதை கணிக்கணும். அது
எந்த அளவுக்கு அது சாத்தியப்படும் அப்படின்றது. அல்ல வந்து சில விஷயங்கள் வந்து பொதுவாக அதிகரிக்குது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய்க்கான வாக்குகள் வந்து அதிகரித்ததுக்கு காரணம் வந்து இந்த காது, குழந்தைகள் அதெல்லாம் வந்து ஆமாம், இளைஞர்கள் எல்லாமே மாற்றி அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. அதில் இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சார், இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில நிமித்தங்கள் வந்து சில செய்திகளை சொல்லுவோம் சார். இது எனக்கு மட்டும் அது சொன்ன செய்தி. இதை நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. சொன்னால் இப்படி கூட ஜோசியம் சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் குருநாதர் வந்து எங்கள் குருநாதர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் வித்தியாசமாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 23ஆம் தேதி போலிங் ஆன அன்று ஒரு மேட்ச் ஒன்று நடக்குது சார். மும்பைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. இது மும்பையில் நடக்குது. மும்பை தான் நடத்தக்கூடியவர்கள். இவங்க இங்கேருந்து போகிறாங்க. அது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸில், அதாவது ஐபிஎல் வரலாறுல மும்பை வந்து அதிக ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. அதிக ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. சென்னை, நம்ம சென்னை அப்படிங்கிறத வந்து நம்ம ரிஷபமா எடுப்போம் எங்களுடைய சிஸ்டம் படி. சென்னை வந்து அங்கே ஜெயிக்குது. உங்களுக்கு சென்னைனாலே எல்லாமே விசில் அடிப்பான். ஆமாம், கரெக்ட் வந்துடுச்சு. விசில் போட்டாங்க. விசில்லே போட்டானுங்க. அன்னைக்கு இரவு அந்த மேட்ச் நடக்குது. அதில் சஞ்சு சாம்சன் செஞ்சுரி அடிக்கிறான். சதம் அடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த சதம் தான் அந்த மேட்சை நிர்ணயம் பண்ணுது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ். நான் இதை அப்படியே அங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போது விசில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் சென்னையை வாஷ் அவுட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தோணுது. இது எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து நிமித்தங்கள் வந்து சொல்லும். ஆனால் இதை நம்ம வெளியே சொல்லும்போது என்ன எப்படியெல்லாம் சொல்ல முடியுமான்லாம் கேட்பாங்க. இது அதில் இன்னொரு ஒரு விஷயமும் கூட சேர்த்து சொல்கிறேன். 2011க்கு பிறகு அதிக ஓட்டுகள் பதிவானது இந்த எலெக்ஷனில் தான். அதில் இந்த புதுசாக காலேஜ் படித்து வெளியே வர்றவன் பூரா ஓட்டு போட்டது இல்லைன்னா அந்த பிள்ளைங்க இளைய சமுதாயம் ஓட்டு போட்டது எல்லாருமே இந்த இளைய தளபதிக்கு தான். ஸோ அப்படியும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி அது வெற்றிக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த கணிதத்தில் இப்போ என்கேவி சிஸ்டத்தோட இதில் நிறைய பலன்கள், பரிகாரங்கள் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து இதை வந்து இசை சார்ந்து சொல்லுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இசையோடைய ஒவ்வொரு பாடல்களுக்கும் தன்மை இருக்கா சார்? ஆமாம் சார். ராகங்கள். நான் இந்த ஒரு பாடல் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். கச்சியப்ப முனிவருடைய ஒரு பாடல் ஒன்று இருக்குது. அந்த பாடல் கேட்டால் வந்து மழை வரும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வந்து ஒரு முறை கூட நான் கேட்டிருக்கேன், அந்த மாதிரி கூட நடந்திருக்கு. அதுக்கு காக்கா உட்கார பணம் இந்த மாதிரியே தெரில. ஆனால் அது அப்படியெல்லாம் இருக்கா? இது வந்து சங்கீத மும்மூர்த்திகள் இதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. சில ராகங்கள் இசைத்தால் மழை வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி 300-500 வருஷத்துக்கு முன்னாடியே மும்மூர்த்திகள்லாம் இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அது நடந்திருக்கு. நெல்லை வசந்தன் ஐயாவும் இந்த மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதற்கு நம்மளுடைய வீடியோஸே என்கேவி சிஸ்டமோட வீடியோஸ்லேயே நிறைய இருக்குது. எந்த ராகத்தை கேட்டால் மழை வரும் அப்படி, எந்த ராகத்தை கேட்டால் பணம் வரும், அது சொல்லுங்க. அது முக்கியம் இல்லை. யார் ஆட்சிக்கு வருவாங்க போவாங்க சார், மாறி வருவாங்க போவாங்க, திட்டிக்கிடுவாங்க. பொருளாதாரம் முக்கியம்ல எல்லாருக்கும். இதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். எந்த ராகம் கேட்டால் பணம் வரும் சார்? இது வந்து என்னென்னா எந்த ராகமும் முதல்ல மியூசிக் வந்து உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் சார். மன அமைதியை கொடுக்கும். அதனால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எந்த ராகம் கேட்டாலும் பணம் வரும். அதை நீங்கள் முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பணம் வரப்போகுதுன்னு நீங்கள் ராகம் கேட்கும்போதே உங்களுக்கு பணம் வரும். இருந்தாலும் குரு பகவானுக்காக சொல்லக்கூடிய ஒரு ராகம் இருக்குது. குரு தான் தனக்காரகன். அது வந்து அட்டானான்னு ஒரு ராகம் இருக்குது. இந்த அட்டானாவை நீங்கள் கூகுளில் போய் தேடணும். அந்த அட்டானா ராகத்தை கேட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு வரும். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு அந்த தனஸ்தானம்லாம் பலமாக இருக்கணும். கேட்கக்கூடிய பாவமான 3ஆம் பாவம் உங்களுக்கு பலமாக இருக்கணும். எல்லாருக்கும் பணம் வருமானங்கிறது அந்த இடத்துல ஒரு, அதனால தான் இது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் தனியாக ஒரு பாடல் ராகம் இருக்கும். ஆமாம், இது வந்து ஜென்ரலாக நான் சொல்கிறது. அட்டானாங்கிற ஒரு ராகம் கேட்கறதுனால அந்த இதில் ஏதோ பாடல் இருக்கா? இளையராஜா பாடலோ ரஹ்மான் பாடல் மாதிரி நம்ம கேட்கணும் சார். அது கூகுளில் போட்டு பார்த்து கேட்கணும். ஓகே. இப்போ நம்ம வந்து நிறைய பேர் பணம் வச்சுருப்பாங்க, அதுக்கான சூழல் எல்லாமே இருக்கும். ஆனாலும் வந்து வீடு கட்டி அந்த வீட்டுக்கு அவர்கள் போக முடியாத சூழல் இருக்கும், அல்லது வீடை கட்ட முடியாத சூழல் இருக்கும். ஏதோ ஒரு வகையான தடங்கள் இருக்கும். இந்த மாதிரியான இதுகளுக்கெல்லாம் என்ன காரணம்? அது எப்படி சரி? அதுக்கு எதுவும் பரிகாரங்கள் இருக்கா? ஐயா எதுவும் சொல்லியிருக்காரு சார்? இது வந்து ஐயாவுடைய சிஸ்டம் படி சில விஷயங்கள் வந்து நமக்கு உணர்த்துது சார். சில விஷயம் அது மாதிரி நான் நிறையா விஷயங்களில் நான் பலனாக சொல்லியிருக்கேன்.
பாடமாக நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒரு மெத்தடு. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு சில விஷயங்கள் அங்கே வருது. அது என்கேவி சிஸ்டம் தான் அது. இப்போ சமீபத்தில் நான் ஒருத்தரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து ஒரு செய்தி எனக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டிட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவங்களால அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. அது ஒரு ஊருக்கு அவுட்டரில் கட்டப்பட்ட ஒரு வீடு, புது வீடு, தனி பங்களா. அப்போ ஐயா வந்து என்னென்னா, நான் சொல்ல கேட்டிருக்கேன் என்னென்னா, இப்போ இந்த ரூமில் ஒரு 4-5 பேர் இருக்கோன்னா அவங்க கையில் கிடைக்கிற பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அந்த பொருளுக்கு காரகத்துவமாக்கி அந்த காரகத்துவ பொருளுக்கான இடத்த லக்னமாக மாற்றி அதை வச்சு பலன் சொல்லுவாங்க. இது ஆச்சரியமா இருக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் யாரையாவது ஒரு அன்னைக்கு அந்த சமயத்தில் நான் ஒரு புத்தகத்தை எடுப்பேன், தம்பி வந்து ஒரு பேனா எடுப்பாப்புல, நீங்கள் ஒரு பென்சில் எடுப்பீங்க. ஆமாம். இப்படின்னு ஆளுக்கு ஒன்று எடுப்போம். எடுக்கிறத வச்சு நம்மளால் பலன் சொல்ல முடியும். அதை வந்து அன்னைக்கு இருக்கிற கோச்சார கிரகநிலையில் எந்த இடத்துல என்ன இருக்குங்கிற கிரகநிலையை வைத்து நம்மளால் பலன் சொல்ல முடியும். அந்த மாதிரி நான் வந்து சந்திக்கக்கூடிய நபர் வந்து ஒரு பெண்மணி. அவங்க வந்து ஒரு ப்ரௌன் பேப்பர் என்வலப்பு கவர் உள்ளே போட்டு மடித்து வைக்கக்கூடிய ஒரு கவர், நம்ம என்வலப் போஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அன்னைக்கு அவங்க நேரத்துக்கு கைக்கில் கிடச்சது அந்த ஒரு பேப்பர் மட்டும்தான். அவங்க கணவர் வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டு டப்பா, ஆனால் அந்த டப்பாக்குள்ளே ஸ்வீட் இல்லை, வெறும் டப்பாவை தூக்கிட்டு வர்றாரு. அதில் ஒன்றும் காலி, அது ஒரு காலி. இப்போ இந்த அம்மா முதல்ல நீட்டுறாங்க என்கிட்ட அந்த பேப்பரை. எனக்கு பேப்பரை பார்த்த உடனேவே இது வந்து அதை வந்து ராகுவாக ஐயா எடுப்பார். இப்போ கோச்சாரத்தில் கும்பத்தில் ராகு, கும்பம்ங்கிறது குடம், அது ஒரு பொந்து, ஒரு பள்ளம், ஓட்டை, இதெல்லாம் சொல்லும். இப்போ அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கு. இப்போ ராகு உட்கார்ந்த உடனே எனக்கு அவர் எடுத்துகிட்டு வர்றாரு, ஸ்வீட் இருக்குன்னு திறந்து பார்க்குறேன், அங்கே வெறும் டப்பாவாக இருக்குது, காலி டப்பா அது. அப்போ இவங்க வந்து ஏதோ ஒரு காலியான விஷயம், அதுவும் ஒரு ஸ்கொயரு, ஓட்டை, டப்பா தான் காட்டுது. அப்போ இதில் என்னமாவது உங்களுக்கு பாம்போடு ஏதாவது தொடர்பு வருதாங்க, பாம்புக்கு ஏதாவது வேண்டுதல் போட்டிங்களா, வேண்டுதல் போட்டு ஏதாவது நிறைவேற்றாமல் போனீங்களா, ஏன் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு குடியேற போக முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்படுதுன்னு தெரியல, என்ன பாம்போடு உங்களுக்கு தொடர்பு அப்படின்னோடனே அவங்க எதுவுமே அவங்க சொல்லலை, எனக்கு ஒன்றும் தெரியலையே எங்கன்ட்டாங்க. நாங்கள் அப்படியும் எதுவும் வேண்டுதல் வச்சா மாதிரி தெரியலையே அப்படின்னு. ஒரு 10 நிமிஷத்தில் அந்த பொண்ணு பதறி போய் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் இந்த வீடு கட்டுறது ஒரு காலி மனையை வந்து சரி பண்ணாங்க, புத்துரிஞ்சா அது இருந்திருக்கும் போல இருக்குது, அதில் ஒரு கட்டுவரியன் பாம்பு ஒருத்தரை கடித்து அந்த மனையை இது பண்ணுற ஆள் அவர் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு, அது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேட்டாங்க. இப்போ இந்த உணர்வு வந்து உணர்த்தணும்னா அது அந்த பிரசன்னம் அங்கே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். உடனே இதை நான் கேட்கணுங்கிறத வந்து அந்த நேரத்துக்கு எனக்கு உணர்த்தின விஷயங்கள் வந்து நெல்லை வசந்தன் ஐயான்றதை தான் நான் எடுத்துக்கிறேன். அதற்கப்புறம் அதற்கான பரிகாரத்தை செய்ய சொல்லிவிட்டு ஒரு பூஜையை ஒன்று செஞ்சு சொல்லிவிட்டு அந்த வீடு மனைக்கு புதுமனை புகு விழாவுக்கு ஒரு தேதியை கொடுத்து நீங்கள் அதுக்கு என்ன மாதிரியான எளிய பரிகாரங்கள் நம்ம அதுக்கான கோயில்கள் போக சொல்லலாம் சார். இப்போ அது கும்பம் அப்படிங்கும்போது கும்பகோணம், கும்பம்ங்கிறத கும்பகோணமாக எடுத்தாச்சு. திருநாகேஸ்வரம் இருக்குது, நாகநாத சுவாமி கோயில் இருக்குது, அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லலாம். இதே மாதிரி ஒரு தடவை ஒரு நபருக்கு இதுக்கு முன்னாடி நான் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். அவர் இந்த நாகநாத சுவாமி கோயிலில் போய் சுவாமி தரிசனம், கும்பகோணத்தில் மெயின்லேயே இருக்குது, நாகநாத சுவாமி கோயிலில் போயிட்டு வெளியே வராரு, ஒரு கீரிப்புல தாண்டி போகுது, அவரை தாண்டி அவர் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு காமிச்சார். அப்போ நாக தோஷம் விலகணும்னா அது கீரிப்புல போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் அப்பப்போ நடக்கும். இதெல்லாம் வந்து அந்த பிரசன்னத்தில் வரக்கூடிய விஷயங்கள். அதனால் ஐயா இப்போ சொல்கிற அந்த விதத்தை நம்ம எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம், அது சரியாக தான் வருது. சில பேருக்குலாம் இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போய் உட்கார சொல்கிறது, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பரிகாரம்லாம் கேட்டேன், அதெல்லாம் வந்து நம்ம நெல்லைவசன் ஐயா சொல்லவும் இல்லை சார். இது வந்து கர்மதோஷ பரிகாரம்னு நம்ம ஒன்று இருக்குது, நம்ம இதில் ஒரு சிஸ்டம் இருக்குது, அது ஐயா தான் கண்டுபிடிச்சாங்க. அது காசிக்கு போய் பண்ண வேண்டிய பரிகாரம். ஆனால் அதில் இதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது, சரி சரி. இல்லை சில இடங்கள் வந்து கோயிலில், சில கோயில்கள் வந்து சிலருக்கு பலன் அளிக்கும், சிலருக்கு பலன் அளிக்காது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. எல்லா கோயில்களும் எல்லாத்துக்கும் பலன் அளிக்காது, எல்லா கோயில்களுக்கும் எல்லாரும் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம், இது வந்து ஒரு சில இடங்களில் ஐயா சொல்லியிருக்காங்க, ஒரு சில இடங்கள் வந்து நான் வந்து என்னென்னா ஐயாவோட இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அவையோட இவை அப்படிம்பார். நான் வளர்ந்து வந்த விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நான் இருக்கிற இடம்னு ஒன்று இருக்குது. நான் இப்போ என்கேவி அகாடமி உள்ள நான் இருக்கேன். அப்போ இதையும் நான் மறுக்கக்கூடாது, நான் வந்ததையும் மறுக்கக்கூடாது. நான் பொதுவாக நான் என்னுடைய தனிப்பட்டது, நான் இதை யாரையும் சாராமல் சொல்கிறேன், எல்லா கோயிலும் நான் போவேன்.
சில பேர் கேட்பாங்க, என்ன சார் அந்த கோயில் போகலாமா போகக்கூடாதா அப்படிம்பாங்க. பொதுவாக வந்து இதுக்கு நிறைய கணக்கு இருக்குது. சில இடங்கள் உங்களுக்கு சாதகமான இடங்கள்னு இருக்குது. இந்த பாவத்துக்கு முந்தைய அஸ்ட்ராலஜி படி இந்த இடங்கள் அந்த கிரகங்கள் தொடர்புடைய இது எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஒரு உதாரணம் சார். ஐயாவை பார்க்கறதுக்கு நீங்கள் ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வரும்போது ஐயா அதை கரெக்டாக சொன்னார். அது வந்து சிதம்பரம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறது. இப்போ எங்களுக்கு என்கேவி சிஸ்டம் சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தெரியும் இது எந்த கிரகம்னு எங்களுக்கு தெரியும். அது எப்படி எடுத்து இருப்பாங்க? அது நீங்கள் வர்ற அன்னைக்கு வந்து சூரியனும் புதனும் இணைந்து இருந்திருக்கணும். அது வந்து புத்தகம் அப்படிங்கும்போது அது ஏதோ ஒரு விதத்தில் அது வந்து மூணாம் இடத்தை புதனை குறிக்கக்கூடியது. அது மூணாம் இடத்தோட அன்னைக்கு இருக்கிற கிரக நிலையில் தொடர்பு வந்திருக்கணும். நீங்கள் அவரை பார்க்க நீங்கள் வர்ற நேரத்தில் இதெல்லாம் தொடர்பில் இருந்தால் தான் அந்த எனக்கு எப்போவுமே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு புத்தக அலமாரியிலேருந்து ஒரு புத்தகம் அவரை சந்திக்கிறதுக்காக எடுக்கிறோம், திரும்ப அதுக்குள்ளேயே வச்சிடுறோம். இது அதோட முடிஞ்சு போச்சு. என் பின்னாடியே மண்டைக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கேமரா வச்சிருந்தா மட்டும் தான் இது கண்டுபிடிக்க முடியும். எடுத்துட்டு நீங்க அதை வைக்கிறீங்க இல்லையா? இது மாதிரி பார்க்குறேன், சரி பழைய புத்தகமா இருக்கு. இது மாதிரி எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. இந்த நகையை வாங்கிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்றது. அந்த கிரகங்கள் வந்து இது வக்ரமா இருக்கும்போது திருப்பி கொண்டு போய் வச்சிடும். இங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் திருப்பி கொண்டு போய் அங்கேயே வைக்கிறது, எடுத்த இடத்துல வைக்கிறது. அது எனக்கு நீங்க சொன்னது நான் கிளாஸ்ல பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது ரொம்ப ஆச்சரியமா. நான் வீட்டுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் போர்டு, படம் வரைகிற போர்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். அது சொல்ல வீட்டுக்கு எது சாய்வா ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருக்கீங்க போல இருக்கிறேன். அமேசானில் நான் ஆர்டர் போட்டது அவருக்கு எப்படி தெரியும்? அப்படி அது வந்து அவருடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் சார். நம்ம வந்து அவரை மாதிரி இருக்க முயற்சி செய்யறோம். அவர் ஆக முடியாது சார், ஆகவே முடியாது. அது நாடி நரம்பு எல்லாத்துலயுமே ஊறிப்போனது. அவரை மாதிரி நம்ம வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சொல்ல பாக்குறோம். நான் என்ன பண்ணிட்டு சொல்றேன் சார், மற்றவங்களை யாரும் இது பண்ணல. ஏன்னா பல மாணவர்கள் இன்னைக்கு அவரை பத்தி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே, அவருடைய சிஸ்டத்தை. நான் மற்றவர்களை சொல்லலை, நான் என்ன மட்டும் சொல்லிக்கிறேன். நானே என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவரை மாதிரி சொல்ல முயற்சிக்கிறேன், ஆனா பழிக்குது. அது வந்து அவருடைய பழிக்குது. அவர் போட்டு கொடுத்த ஃபார்மெட் அந்த ஃபார்மெட்டை படி நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து ஏதாவது ஜாதகங்கள் பார்க்கும்போது சில கேள்விகள்லாம் கேட்கும்போது ரொம்ப அருமையாக வருது. அதே சமயம் இந்த ஜோதிடர்கள் வந்து சிலதுகள் நடந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் சொன்னோம் நடந்து விட்டது அப்படின்னா, நாங்கள் வந்து சொன்னது பழிக்கலை அப்படிங்கும்போது அப்படியே காணாமல் போயிடுறாங்களே. இல்லை, தப்போ ரைட்டோ சொன்னது வந்து நம்ம சொன்னோம் நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் சார். சொன்னது நடக்கலைங்கிறதுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. முன்னாடி காலத்தில் அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு எல்லாமே என்ன தேதியில் யார் என்ன பேசுனா திருப்பி அதை எடுத்து போட்டு காட்டி நீ இப்படி பேசியிருக்கேன்னு திருப்பி அளவுக்கு இன்னைக்கு மீடியா நல்ல அளவுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அப்பயே ஸ்பாட்லேயே போட்டு திருப்பி கமெண்ட்டை போட்டு அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. உடனடி கால் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனால் சொல்கிறது நடக்கும் சார். ஜோஷியத்தில் இன்னொரு கேள்வி, அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி, எம்ஜிஆர் வந்து இந்த துவக்கம் தமிழ்நாட்டில் சினிமா அரசியல் துவக்கத்துக்கு எம்ஜிஆர் ஒரு பெரும் முக்கிய காரணம். அதன் பிறகு ரஜினி வர்றதுக்கு ஆசை. ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் உட்காந்துட்டாங்க. ரஜினி எவ்வளோ முயற்சி பண்ணார், சிஸ்டம் சரியில்லைன்ட்டுலாம் கூட ஒரு இதை திரட்டினார். கொரோனா வந்து அதை இது பண்ணிடுச்சு. கமல் வந்தார், அவருக்கும் கூட்டத்தை திரட்டினாங்க. ஆனால் கமல் வந்து எதை எதிர்த்தாரோ அவர்கள் கூடாரத்தில் போய் டார்ச் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் விஜய்க்கு சாத்தியமானதில்லை. இந்த புள்ளி என்னது? அதே திரைத்துறை தான், அதே பிரபலம் தான். ரஜினியால் செய்ய முடியாதே விஜய் வந்து செஞ்சது எப்படி நடந்தது? விஜய்க்கு சாத்தியம் சார். அதுதான் சார், இதுக்கு வந்து என்னென்னா ஒரு ஃபேஸ் வேல்யூ வரக்கூடிய டைமிங்கு. அவர் கட்சி தொடங்குறாரு, தொடங்கின உடனே அவருடைய ஒரு வைடு ஸ்பீச்சு. நான் உண்மையிலேயே வந்து இவரை எனக்கு பர்சனலாக தெரியும். பர்சனலானா வேற ஒரு ரூபமாக எனக்கு அவரை தெரியும். அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் எனக்கு தெரியும். அதிகமாக பேசாதவர் அவர். ஆனால் அன்னைக்கு மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்காரு. அப்போ அதுக்காக அவர் ஒரு பவுண்டரி ஒர்க் பண்ணியிருக்கார். அவர் என்னென்னலாம் ஒர்க் பண்ணாருங்கிறது நிறைய. அதெல்லாம் சரிதான். நான் கேட்குறது ரஜினி, கமல், அதுதான் சார். அதுதான் இந்த நேரத்தில் அவர் வந்து வெறுப்பு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பான அரசியல் நேரத்தில் அவர் முன்வைத்த கருத்து, எனக்கு வந்து திமுக தான் எதிரான கட்சின்னு அவர் எடுத்து வச்ச கருத்து, நீதான் தீய சக்தி திமுக, நண்டு சிண்டுகள் எல்லாமே அது வந்து தீய சக்தி திமுக. அதில் என்னன்னா திமுகக்கு ஓட்டு போட்ட முந்தைய தலைமுறையர்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த குழந்தைகள் கிட்ட இருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நீ அங்கதான் போட்டாகணும்னு சொல்லி அந்த விசில் அப்படிங்கிற ஒரு குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் அது வந்து பெரிய அளவில் வந்து அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு சார். இது வந்து அந்த நேரத்தில் அடித்த ஒரு அலை தான். இது வந்து ஒரு
விட்டில் பூச்சிகள் மொத்தமாக போய் ஒரு இது ஒரு மாயையான ஒரு டியூப்லைட்டில் போய் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் விழுந்தோன்னு கேட்கவே முடியாது. மக்கள் ஓட்டு போட்டாச்சு, முடிஞ்சாச்சு. இனி மக்கள்கிட்ட தான் இந்த பொறுப்பு இருக்குது. 5 ஆண்டுகள் உங்க ஆமாம், தலைவிதி. உங்கள்கிட்ட தான் அந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் சரியான ஆட்சியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களோட சேர்ந்து நானும் சந்தோஷப்படுறேன். தவறாக இருந்தால் உங்களோட நானும் வருத்தப்படுறதுல எனக்கும் அந்த பங்கு இருக்குது. ஏன்னா நானும் ஓட்டு போட்ட பிரஜையில் ஒருத்தன். ஆனால் நல்லது நடக்கும்னு நினைப்போம். சரி, ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.